ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: விசாகப்பட்டினம் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் தொடங்கப்பட்டுள்ள புதிய வசதி நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பிற்கு உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழ், கன்னடம் உள்ளிட்ட செம்மொழி இலக்கிய படைப்புகளை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் புதுதில்லியில் இன்று வெளியிட்டார். நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் தரத்தை இந்திய தர நிர்ணய அமைவனம் உறுதி செய்வதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறியுள்ளார். தமிழகத்தின் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கில் தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. பிரிட்டிஷ் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் தொடங்கப்பட்டுள்ள புதிய சுத்திகரிப்பு வசதி நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பிற்கு உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த புதிய தொழில்நுட்பம் எரிசக்தி துறையில் சுயசார்பிற்கு வழிவகுக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி வெளியிட்ட சமூக வலைதள பதிவையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார். செம்மொழிகளான தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் மற்றும் ஒடியா மொழிகளின் இலக்கிய படைப்புகளை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். சென்னையில் உள்ள செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தால் தொகுக்கப்பட்ட 13 புத்தகங்களையும் அவர் வெளியிட்டார். திருக்குறளில் 45 அத்தியாயங்களை கொண்ட சைகை மொழி விளக்கத் தொடரையும் இன்று அவர் வெளியிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய திரு தர்மேந்திர பிரதான், நாட்டின் இலக்கிய பாரம்பரியத்தை பேணி காத்து பிரபலப்படுத்தும் நோக்கில் இந்த நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் தரத்தை இந்திய தர நிர்ணய அமைவனம் உறுதி செய்வதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறியுள்ளார். இந்த அமைப்பின் 79வது தொடக்க தினத்தையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பொருட்களின் தர நிர்ணயத்தில் இந்த அமைப்பு அர்ப்பணிப்பு உணர்வுடன் மிகச் சிறப்பாக செயலாற்றி வருவதாக தெரிவித்தார். நுகர்வோரிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தி நாட்டின் முன்னேற்றத்திற்கு இந்த அமைப்பு பெரிதும் உறுதுணையாக உள்ளதாகவும் திரு பிரஹ்லாத் ஜோஷி குறிப்பிட்டார். காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு சுரேஷ் கல்மாடி புனேயில் இன்று காலமானார். அவருக்கு வயது 81. நரசிம்மராவ் தலைமையிலான அரசில் ரயில்வே இணையமைச்சராக பணியாற்றிய அவர் இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளையும் வகித்துள்ளார். 4 முறை மாநிலங்களவை உறுப்பினராக பொறுப்பு வகித்துள்ள சுரேஷ் கல்மாடி 1996 முதல் 1998 ஆண்டு வரை மகாராஷ்டிரா மாநிலம் புனே தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களவை உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளார். கல்மாடியின் மறைவுக்கு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி, மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் திரு அஜித் பவார் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மேற்குவங்க மாநிலத்தில் தேர்தல் ஆணைய பார்வையாளர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை குறித்து இன்று மாலை 5 மணிக்குள் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு அம்மாநில காவல்துறை தலைவருக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் ஆணைய பார்வையாளரின் வருகை குறித்து உள்ளூர் அதிகாரிகளுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவித்தும் போதுமான பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்று தெரியவந்ததை அடுத்து தேர்தல் ஆணையம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. கடந்த மாதம் 30ஆம் தேதி அம்மாநிலத்தின் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியை பார்வையிடச் சென்ற தேர்தல் ஆணைய பார்வையாளர் திரு சி முருகன் பயணம் செய்த வாகனம் வழிமறிக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டது. நாடு முழுவதும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதும் மாணவர்களின் தேர்வு குறித்த மன அழுத்தத்தை போக்கும் வகையில் அவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்கும் பணியை சிபிஎஸ்இ இன்று தொடங்கியுள்ளது. இந்த ஆலோசனை வரும் ஜூன் 1ஆம் தேதி வரை தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 17ஆம் தேதி தொடங்கவுள்ள சிபிஎஸ்இ பொதுத் தேர்வுகளை எழுதவுள்ள மாணவர்கள் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் ஆலோசனைகளை பெறுவதற்கு 1800118004 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண் மூலம் தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு பள்ளி முதல்வர்கள், மனநல ஆலோசகர்கள் உள்ளிட்ட 73 நிபுணர்கள் அடங்கிய குழு 24 மணி நேரமும் குரல் பதிவு மூலம் ஆலோசனை வழங்கும் என்று சிபிஎஸ்இ செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபையொட்டிய பாகிஸ்தான் எல்லையில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட சோதனையில் 20 கிலோ எடையுள்ள போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது. இது தொடர்பாக 4 பேரை கைது செய்துள்ளதாகவும் இந்த கடத்தலில் ஈடுபட்டவர்களுக்கு பாகிஸ்தானுடன் தொடர்புள்ளதாகவும் அம்மாநில காவல்துறை தலைவர் தெரிவித்துள்ளார்.
போதைப்பொருள் கடத்தலை முற்றிலும் ஒழிக்கும் வகையில் தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தின் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கில் தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இன்று தள்ளுபடி செய்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன் மற்றும் திரு ராமகிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த வழக்கில் தனி நீதிபதி ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை உறுதி செய்து உத்தரவிட்டது. திருப்பரங்குன்றம் மலையில் தீபத்தூண் அமைந்துள்ள பகுதி சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமானது என்றும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேரளாவில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு ரோபாட்டிக்ஸ் பயிற்சி அளிக்கும் திட்டத்தை அம்மாநில அரசு தொடங்கியுள்ளது. இதன் மூலம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் சுமார் 4.5 லட்சம் மாணவர்கள் பயனடைவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தில்லி ஆதர்ஷ் நகர் பகுதியில் மெட்ரோ ரயில் ஊழியர் குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். அதிகாலை 2:30 மணியளவில் இந்த குடியிருப்பின் 5வது தளத்தில் தீ பற்றியது குறித்து தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களுடன் வந்து சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். வெனிசுலா நாட்டின் இடைக்கால அதிபராக திருமதி டெல்சி ரோட்ரிகஸ் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு அந்நாட்டின் நாடாளுமன்ற தலைவர் திரு ஜார்ஜ் ரோட்ரிகஸ் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதற்கு முன் அதிபராக இருந்த திரு நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்காவால் சிறைபிடிக்கப்பட்டதை அடுத்து இதுவரை துணை அதிபராக இருந்த திருமதி டெல்சி ரோட்ரிகஸ் இடைக்கால அதிபராக பொறுப்பேற்றுள்ளார். இதற்கு முன் திருமதி டெல்சி அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். ஜப்பானில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 6.2 பதிவானது. ஜப்பானின் வடமேற்கு பகுதியில் உள்ள ஷிமேனை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக ஜப்பான் அதிகாரிகள் தெரிவித்தனர். எனினும் சுனாமி எச்சரிக்கை ஏதும் விடுக்கப்படவில்லை. வட மாநிலங்களில் நிலவும் கடும் பனிமூட்டம் காரணமாக ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. தில்லிக்கு வரவேண்டிய 70க்கும் மேற்பட்ட ரயில்கள் பல மணி நேரம் தாமதமாக வந்து கொண்டிருப்பதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. பயணிகள் ரயில் நிலையங்களுக்கு செல்லும் முன் ரயில்களின் வருகை குறித்த சரியான தகவலை தெரிந்து கொள்ளுமாறும் ரயில்வே கேட்டுக் கொண்டுள்ளது. இதனிடையே மத்திய பிரதேசம் மற்றும் பீகாரில் இன்று மிக கடும் பனிமூட்டம் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உத்தரப்பிரதேசம், உத்தரகண்ட், ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா மற்றும் மேற்குவங்கம், ஜார்க்கண்ட் மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளிலும் அடுத்த 3 நாட்களுக்கு இதே நிலை காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-8, 11-7, 11-9 என்ற செட் கணக்கில் எகிப்தின் மலைக்கா எல் கராக்சியை வென்றார். மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கோலாலம்பூரில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 15-21, 21-14 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ஜியா ஹெங் ஜாசன் டேஹை வென்றார். விஜய் ஹசாரே கோப்பைக்கான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் திரிபுரா அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் தமிழக அணி சற்றுமுன் வரை 30 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 129 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விசாகப்பட்டினம் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் தொடங்கப்பட்டுள்ள புதிய வசதி நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பிற்கு உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழ், கன்னடம் உள்ளிட்ட செம்மொழி இலக்கிய படைப்புகளை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் புதுதில்லியில் இன்று வெளியிட்டார். நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் தரத்தை இந்திய தர நிர்ணய அமைவனம் உறுதி செய்வதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறியுள்ளார். தமிழகத்தின் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கில் தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. பிரிட்டிஷ் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.